டிசம்பர் 1 முதல், அதாவது இன்று முதல் பொதுமக்களின் நிதிநிலை மற்றும் அன்றாட செலவுகளை நேரடியாக பாதிக்கும் பல முக்கிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வருகின்றன. நவம்பர் 30க்கு பிறகு அமலில் வரும் இந்த மாற்றங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அவசியம். ஓய்வூதியம், உயிர்ப்புச் சான்று, எல்பிஜி விலை உள்ளிட்ட பல துறைகளில் விதிமுறைகள் மாற்றப்படுகின்றன. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமான யுபிஎஸ்க்கு மாறுவதற்கான இறுதி நாள் நவம்பர் 30 என்பதையும், தேசிய ஓய்வூதிய திட்டமான என்பிஎஸ்ஸிலிருந்து மாற்றம் செய்ய விரும்பும் மத்திய அரசு ஊழியர்கள் காலத்திற்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. காலக்கெடு முன்பு ஒருமுறை நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் டிசம்பர் 1க்கு பிறகு விண்ணப்ப இணைப்பு மீண்டும் திறக்கப்படாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் ஓய்வூதியர்களுக்கு கட்டாயமாக உயிர்ப்புச் சான்று சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதிக்குள் சான்று வழங்காதவர்கள் டிசம்பர் மாத ஓய்வூதியத்தை பெற முடியாமல் போகும் வாய்ப்புள்ளது. நேரிலோ, ஆன்லைனிலோ அல்லது ஜீவன் பிரமான் தளத்தின் மூலமாகவோ உடனடியாக உயிர்ப்புச் சான்று சமர்ப்பிக்க ஓய்வூதியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் எல்பிஜி சிலிண்டர் விலைகளும் டிசம்பர் 1 முதல் மாதாந்திர பரிசீலனைக்கு உட்படுகின்றன. அந்த வகையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹10.50 குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, ரூபாய் டாலர் மாற்று விகிதம் உள்ளிட்ட காரணிகள் அடிப்படையில் விலைகள் மாற்றம் செய்யப்படுகின்றன.